வீர தீர சூரன் திரைப்படத்திற்கான கதை நம்ம விக்ரம் சாருக்காக எழுதப்பட்டதே இல்லையாங்க. என்னமா சொல்ற, இது உண்மையா? அது என்னன்னு தெளிவா பார்க்கலாமா? சேதுபதி, சித்தா உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் தான் அருண்குமார். இவருடைய இயக்கத்துல தற்போது விக்ரம் தன்னுடைய 62வது திரைப்படமான வீர தீர சூரன் திரைப்படத்தை நடித்துட்டு வராரு. ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் 2 பாகங்களாக உருவாக்க உள்ளதை அடுத்து இந்த மாதம் 27ஆம் தேதி திரைப்படம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக காத்திருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் அப்படியே இருக்க, இப்போ திரைப்படத்துடைய ப்ரமோஷன் பணிகள் தீவிரமா நடைபெற்று வருது. இந்த நிலையில பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட இயக்குனர் அருண்குமார் அவர்கள், நான் இந்த கதையை விக்ரம் சாரிடம் விவரிக்கும் போது இந்த கதை உங்களுக்கானது அல்ல அப்படிங்கறத சொல்லி தாங்க கொடுத்தேன். பிறகுதான் திரைப்படத்திற்கான முதல் 20 நிமிட கதையை அவர்கிட்ட கூறும் போது அவருக்கு அந்த திரைப்பட கதை பிடித்திருந்தது. மீதம் இருக்கக்கூடிய கதையும் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சித்தா திரைப்படத்தை பார்த்த உடனே எனக்கு கால் பண்ணி, நானே இந்த திரைப்படத்துல நடிக்கிறேன், கண்டிப்பா இந்த கதை உலகிற்கு வெளிவரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகுதாங்க இப்படி வீர தீர சூரன்ற தலைப்புல இந்த திரைப்படமே உருவாச்சு அப்படின்னு இயக்குனர் அருண்குமார் அந்த பேட்டியில கலந்து கொண்ட போது சொல்லியிருந்தாரு. அப்போ 27ஆம் தேதி வரப்போற வீர தீர சூரனுக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்போம்ல.